அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மகர லக்னம் மகர ராசியில் இருக்கும் உத்திராடம், திருவோணம், அபிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி நம்ம சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுக. இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அமைப்புகள். உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பொருந்துதா பாருங்கள். அப்போது நான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். உத்திராட நட்சத்திரத்தில் பிரிந்தவர்கள் எப்போதும் பிடிவாத குணமுள்ளவராக இருப்பார்கள். பிடிவாத குணம் இருந்தாலும் உறவினர்களை உற்றார்களை மதிப்பவர்களாக இருப்பார்கள். பிறருக்காக அதிக செலவு செய்வராகவும் அதிக வாழ்வராகவும் அவங்களுக்காக பாடுபடுவராக இருப்பார்கள். எப்போதும் பொதுநலம் விரும்பி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வாங்க. தன் பிள்ளைகளை பார்க்குறாங்களோ இல்லையோ அடுத்தாறு பிள்ளையை ஊட்டி வளர்ப்பார்கள். தன் குடும்பத்துக்கு செலவு செய்கிறாங்களோ இல்லையோ அடுத்த குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துட்டால் செலவு செய்வதில் முதல் ஆளாக இருப்பாங்க. உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க கருத்தில் கொள்ளுங்கள். இவங்களுடைய வாழ்க்கை போராட்டமே இருக்கும். இப்போ திருவோண நட்சத்திரம் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகர் மிகவும் நல்லவர்கள், லட்சியவாதிகள், எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கையே இவங்களுக்கு அமையும். எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தாங்கிக் கொள்ளும் மன உறுதி உள்ளவர்கள். அதேபோல் தர்ம சிந்தனை, தர்ம காரியங்கள் செய்வர்கள். நண்பர்களும் சரி பிற உறவினர்களும் சரி உதவின்னு வந்து கேட்டுட்டா இல்லாமல் செய்வார்கள். அதேபோல் கோவிலுக்கு சென்றாலும் பிற எங்கு சென்றாலும் இந்த தர்ம தானங்கள் செய்வதில் மிகவும் வல்லவர்கள் இந்த திருவோண நட்சத்திரத்திற்காரர்கள். அதனால் இவங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல சுப நன்மைகள் நடக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ அவிட்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் பிறந்த ஜாதகர் சுயமரியாதை உடையவர்கள், அலட்சியப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள், அவர் சொல்லை தாங்காதவர்கள், அநீதியை எதிர்ப்பவர்கள். இவங்கக்கிட்ட எப்போதும் வீம்பும் இருக்கும், கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவர்களுடைய குணநலங்கள் இதுதான். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.